போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படின்றது தமிழ்நாடுல பெருக்கெடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. வியாசர்பாடியில பள்ளி மாணவன் அந்த சந்துல கஞ்சா பாக்கெட்டோட மாட்டிருக்காங்க. காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்துல கவனம் செலுத்தவே இல்லை. பள்ளி பாடங்கள் உள்ள புஸ்தகங்களுக்கு சவுபடி பையில கஞ்சா வச்சிருக்கான் அப்படின்னா, இப்போ தேர்தல் சமயத்தில் பாருங்க, எல்லா கோயில்லையும் பேனர்ல பார்த்தீங்கன்னா கடவுள் பொறுப்பு பேசக்கூடிய ஐயா ஸ்டாலின், உதயநிதி, கிறிஸ்தவர் உதயநிதி எல்லாம் அவர் வருத்தப்படுவார். பொதுமக்கள் உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கான், வாழ்வாதாரத்தை இழந்து போராடிட்டு இருக்கான். அது உங்களுக்கு பேஷனா தெரியுதா? ஓட்டு கேட்க வரும்போது தான் தெரியும் அது பேஷனா ரியாக்ஷனான்ட்டு. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் முத்துரமேஷ் நாடார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படின்றது தமிழ்நாடுல பெருக்கெடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில எவ்வளவோ கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நேற்று வியாசர்பாடியில பள்ளி மாணவன் அந்த சந்துல கஞ்சா பாக்கெட்டோட மாட்டிருக்காங்க. போலீஸ்காரர் கைது செய்திருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் பள்ளி புத்தகங்கள், பள்ளி பாடங்கள் உள்ள புஸ்தகங்களுக்கு சவுபடி பையில கஞ்சா வச்சிருக்கான் அப்படின்னா, தமிழ்நாட்டில் குக்கிராமங்கள் வரை கஞ்சா எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்குது, கஞ்சா வியாபாரிகள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை ஒரு போதையினுடைய தலைநகரமாக, போதைப் பொருள் விற்பனையினுடைய தலைநகரமாக மாற்றி இருக்கிறார்கள் என்பதற்கு இதை விட என்ன சான்று தேவை? அது மட்டும் கிடையாது, தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளை நம்ம சொல்ல முடியும். திருவள்ளூர் பக்கத்தில் மணவாள் நகரில் ஒரு மாதத்துக்கு முன்பு 2 அப்பாவி இளைஞர்கள் வண்டியில் போகும்போது பார்த்து போங்கன்னு சொன்னதுக்கு கஞ்சா அடித்த போதையில் உள்ளவங்க அடிச்சே கொலை பண்ணிட்டாங்க 2 பேரை. அவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிருச்சு. பாவம், சின்ன வயசு குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வயசு பொண்ணுக்கு எல்லாமே சின்ன வயசு, கல்யாணம் ஆகி ஒரு 4 வயசுல குழந்தை, 3 வயசு குழந்தை, இந்த மாதிரியான இளைஞர்கள் கஞ்சானால படுகொலை செய்யப்பட்டாங்க. இப்போ அவங்களோட வாழ்க்கையும் போயிடுச்சு, கஞ்சா குடிச்சு கொலை செஞ்ச வாழ்க்கையும் போயிடுச்சு. அதே மாதிரி தான் தென் மாவட்டங்கள்லையும் ஒரு 5 வயசு பையனை பாலியல் தொந்தரவு கொடுத்து கஞ்சா ஆசாமி படுகொலை செஞ்ச நிகழ்வுகளை நம்ம கேள்விப்படுறோம், செய்திகளை பார்க்குறோம். அப்படி குக்கிராமங்கள் வரைக்கும் கஞ்சா அதிகமாயிட்டுங்கிறது 100% உண்மை. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றச்சாட்டுன்னு சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறாரு, யதார்த்தத்தை தான் சொல்கிறாரு. நீங்கள் தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச பொதுமக்களிடம் கருத்து கணிப்பு எடுத்தாலே கேட்டாலே தமிழ்நாட்டில் கஞ்சா எந்த அளவுக்கு அதிகமாக போயிருக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட முடியும். இவங்க எதுக்கு எடுத்தாலும் அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட அங்கே கம்மியாக தான் இருக்குது, அதிமுக ஆட்சியில் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறது இது தொடர்ந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது, தவிர உண்மை அது இல்லை. பொதுவாக ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தால் அது உண்மையாக இருங்கிற அந்த செயல் திட்டத்தின் வடிவாக தான் இவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. அமைச்சர் தமிழ்நாட்டில் 0% கஞ்சான்னு சொன்னார். அது சொன்னதுக்கப்புறம் 110 கிலோ கஞ்சா தமிழ்நாட்டிலேருந்து இலங்கைக்கு புறப்பட்ட போது பிடிபட்டுச்சு. 0%ல் 0% சொன்னது 110 கிலோ கஞ்சா. நேற்று பள்ளி மாணவர்கள், இப்போ தெரியாமல் எவ்வளோ இருக்கும். இப்போ நமக்கு தெரிஞ்சு பத்திரிக்கையில் வர செய்திகள் 1-2 தெரியுது, ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல மாற்றத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். மாட்டாமல் கஞ்சா மாஃபியா தொழிலை செய்யக்கூடிய குண்டர்கள், சமூக விரோதிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க, என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நம்ம காதால் கேட்குறோம், மக்கள் சொல்கிறாங்க, நடந்துட்டு தானே இருக்குது. இது முழுக்க முழுக்க தமிழக அரசு காவல்துறை கட்டுப்பாட்டு இழந்து விட்டுருது. காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தவே இல்லை. அவர் ஏதோ ஏனாதோனான்னு சொல்லிக்கிட்டு விளம்பரத்தை மட்டுமே வச்சு அரசியல் செய்யக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கே பார்த்தாலும் விளம்பரம், எப்போ பார்த்தாலும் விளம்பரம். இதை தாண்டி இவங்க ஆட்சியில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவும் கிடையாது. குறிப்பாக காவல்துறை செயலிழந்து போயிடுச்சுங்கிறது ஒரு வருத்தமான வேதனையான உண்மையாக தான் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பா சார், நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகளை, இவ்வளவு விஷயங்களை நீங்க முன்வைக்கிறீங்க. இருந்தும் கூட ஒரு இடத்துல கூட அவர்களுடைய தவறை எப்பயுமே திமுக இப்ப வரைக்குமே ஒப்புக்கொள்ளவில்லையே, என்ன காரணம்? இல்லை, பொதுவாக தவறு செஞ்சுட்டு அவங்க ஒப்புக்கொள்றதுக்கு யாருக்குமே மனசு வராது.
அது ஆட்சியாளர்கள் இந்த ஆட்சியாளர்கள் அதாவது கையும் காலுமா பிடிபட்டு கூட ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறார்களே. இல்லை, அவங்க பொய்யை மட்டும்தான் சொல்லி ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி. திமுகவுடைய வரலாறு எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசியல் வரலாறுல எப்போதெல்லாம் அவங்க ஆட்சி பிடிச்சாங்களோ அப்போ முழுக்க முழுக்க பொய்யான கட்டுக்கதைகளை நிறைய பேசியிருப்பாங்க. அதை வச்சு தான் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. அது இல்லாமல் கூட்டணின்னு சொல்லி ஒரு 15-20 கட்சியை வச்சுக்கிட்டு தான் அவங்க ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. இதுதான் முந்தைய வரலாறு. அண்ணா ஆட்சி காலத்திலேயே இந்த மாதிரி நடந்திருக்கு. அதாவது அரிசிக்கு பாரு 1 ரூபாய்க்கு 3 படி நிச்சயம் லட்சியம் 1 படி நிச்சயம் சொல்லிலாம் ஏமாத்தின வரலாறுலாம் இருக்குது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, திமுகவுடைய வரலாறு என்பது முழுக்க முழுக்க பொய்யால் கட்டமைக்கப்பட்ட ஒரு வரலாறு. பொய்யை தவிர இவர்கள் யார் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. இவங்க கடவுள் மறுப்பு கொள்கைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ தேர்தல் சமயத்தில் பாருங்கள், எல்லா கோயில்லையும் பேனரில் பார்த்தீங்கன்னா கடவுள் மறுப்பு பேசக்கூடிய ஐயா ஸ்டாலின், உதயநிதி, கிறிஸ்தவர் உதயநிதி எல்லாம் அவர் வருத்தப்படுவார். நான் கிறிஸ்தவர், என்னை எப்படி நீங்கள் சாதாரண உதயநிதினு சொல்லலாம். அப்பா இந்து, மகன் கிறிஸ்தவர். இந்த மாதிரி கிறிஸ்தவர் இந்துன்னு சொல்லி இவங்க பிரிச்சுக்கிட்டாலும் கோயிலாக பார்த்தீங்கன்னா ப்ளக்ஸில் பாருங்கள் எல்லா இடத்துலையும் இவங்க தான் இருப்பாங்க. அப்போ இதை நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிக்க வேண்டியதான், தேர்தல் வரப்போகிறது. என்ன கொஞ்ச நாள் சொல்லுவாங்க, அதிக இந்துக்கள் உள்ள கட்சி திமுக அப்படின்னு சொல்லுவாங்க. சனாதனத்தினுடைய காவலர்களே நாங்கள் தான் அப்படிம்பாங்க. கோயிலில் அதிக அளவில் நாங்கள் தான் கும்பாபிஷேகம் நடத்திருக்கோம்பாங்க. என்ன போய் உங்கள் சொந்த காசு நடத்துகிற மாதிரி. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இவங்க பொய்யை திரும்ப 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 பேசிக்கிட்டே வருவாங்க. சாதி ஒழிப்புன்னு சொல்லுவாங்க. நேற்று பாருங்கள், நெல்லையப்பர் கோயிலில் ஒரு நரிக்குறவ மாணவருக்கு சோறு போடாமல் அவனை துரத்தி விட்ருக்காங்க. அப்போ சமூக நீதியை பற்றி இவங்களுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? சமபந்தி விருந்துனா என்ன? ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இந்த மாதிரி எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒன்றா சாப்பிடணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் சமபந்தி விருந்து. ஆனால் கடவுள் மறுப்பை கொள்கையை தன் ஆயுள் நாள் முழுவதும் பேசிட்டு வந்த அண்ணாவுடைய பேரில் உலக புகழ்பெற்ற நெல்லையப்பர் கோயிலில் சமபந்தி விருந்து. அது நம்மளுடைய செலவில் நம்ம மக்கள், ஒரு எளிய மகன் நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவனுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுங்கிறது அநீதியினுடைய உச்சகட்டம். கண்டிப்பா சார். நம்ம இவ்வளவு விஷயங்கள்ல இவ்வளவு குற்றச்சாட்டுகளை நம்ம முன் வச்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் கூட திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனி மனிதனுடைய குற்றம், அதாவது ஒரு தனி மனிதன் செய்யக்கூடிய ஒரு குற்றம் சட்ட ஒழுங்கு பிரச்சனையோட வராது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர், திமுகவினர், திமுகவை சேர்ந்த திக போன்ற அமைப்புகள்லாம் தொடர்ந்து குரல் கொடுக்குறாங்களே சார், இதை நம்ம எப்படி புரிஞ்சு? அதாவது எங்களுடைய கேள்வி ஒண்ணுதான், சமூக நீதினு சொல்றீங்க, கோயில்ல சமபந்தி விருந்து நடத்துறீங்க. இப்போ அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கோயில் எல்லாத்தையும் அன்னதான திட்டம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்போவும் நடைமுறையில் தான் இருக்குது. அப்போ அந்த அன்னதான திட்டங்கிறது பக்தர்கள் கொடுக்க உதவி மூலமும் கோயில் வருமானத்தை வச்சு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. எந்த இடத்துலையாவது இந்த சாதிக்காரருக்கு சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்லி கதவு மூடியிருக்காங்களா? இது நடைமுறையில் உள்ள விஷயத்த நம்ம பேசணும். எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா இந்த சாதிக்காரங்களுக்கு நான் சோறு போட மாட்டோம், இந்த மதத்துக்காரங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? கோயிலுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது. அங்கே முஸ்லீம் சாப்பிட்டு போகலாம், கிறிஸ்தவர்கள் சாப்பிடலாம், யாருனாலும் சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற அடிப்படையிலாம் இந்து கோயில்களாக இருக்குது. இப்போ இந்து அறநிலைத்துறைன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அது அரசால் இயக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி முஸ்லீம்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ இருக்கானா? இருக்காது. ஏன்னா இந்து கோயிலுடைய வருமானம் முழுக்க முழுக்க அரசுக்கு கொண்டு செல்லப்படப்படுகிறது. அப்போ அனைத்து சமுதாய மக்களையும் படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், சமூக நீதிக்காக இருக்கட்டும், எந்த விஷயத்தினாலும் எங்களுடைய இந்து கோயில் உள்ள வருமானத்தை வச்சு தான் அவங்களுக்கு உதவியாக இருக்கும். அவங்களுடைய வருமானம் அவங்களே வச்சுக்கிறாங்க. இதே ஒரு முரண்பாடு தானே, புரியுது அவங்களுக்கு? அதாவது முஸ்லீம் சர்ச்சில் வர, முஸ்லீம் மசூதியில் வர வருமானம் முஸ்லீம்களுக்கு, அவங்க டெவலப்மெண்ட் பண்ணிக்கிடுவாங்க. கிறிஸ்தவ சர்ச்சில் வர வருமானம் கிறிஸ்தவர்களுக்கு, அவங்க சர்ச்சையை டெவலப்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்து கோயிலில் வர வருமானம் யாருக்கு? அப்போ இதே ஒரு சமூக அநீதி தானே. சமூக நீதியை பற்றியோ பேசுறதுக்கு இவங்களுக்கு உரிமையே கிடையாது. முழுக்க முழுக்க மதவாத அரசியலை கையில் எடுத்து செய்கிறது திமுக. திமுக தான் மதவாத கட்சி, திமுக தான் மதவாத கட்சிங்கிறத நம்ம நிறைய தரத்தில் சொல்லலாம். சிறுபான்மைகளுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசிட்டு பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சி திமுக. இதை நம்ம பல்வேறு நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய நிகழ்வுகள் இது சம்மந்தமாக இருக்குது. கண்டிப்பா சார். நம்ம தொடர்ந்து இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடு பத்தி பேசிட்டு இருக்கோம், திமுக செய்த சட்ட ஒழுங்கு. ஆனா இப்போ திமுகவினர் செய்யறாங்க, அதிமுக ஆட்சி காலத்துல இல்லாத ஒரு விஷயமா அந்த சாத்தான்குளமா இருக்கட்டும், ஸ்டெர்லைட் பிரச்சனையா இருக்கட்டும், பொள்ளாச்சி இஷ்யூவா இருக்கட்டும், இந்த மாதிரி நாங்களும் அதிமுக ஆட்சியில நடக்கக்கூடிய விஷயங்களை பட்டியலிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. தாராளமா பட்டியலிட்டோம். அதாவது அவங்க செஞ்ச தவறுகள் எங்க ஆட்சியில நடக்காது,
அப்படின்னு சொல்லி தான் 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை, அதுவும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த அரசு திமுக. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் குறைஞ்சபட்சம் ஒரு 20% நிறைவேற்றிட்டு இதை சொன்னீங்கன்னா மகிழ்ச்சியை ஏற்றுக்கலாம். இப்போ சாத்தான்குளம் சம்பவம் மாதிரி இங்கே ஒரு சம்பவம் நடக்காதுன்னு சொல்லிட்டு 365 நாளும் தமிழக மக்கள் போராட்டம் போராட்டம் போராட்டம்னு அரசுக்கு எதிராக போராட்டம் நடக்கிற நிகழ்வுகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது தலைநகர் சென்னையில் எழும்பூர் பகுதியில் இந்த முனையில் பார்த்தா ஒரு போராட்டம், அந்த முனையில் பார்த்தா ஒரு போராட்டம், கூவத்திலே இறங்கி பொதுமக்கள் போராட்டம்னு சொல்லி நம்ம எவ்வளோ பார்க்குறோமே. அப்போ சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிறத தாண்டி போராட்டங்களை அமைச்சர் இது தேர்தல் சமயங்கள்ல அது ஒரு ஃபேஷன் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில கடந்து போறோம். அதே தான் நாங்களும் சொல்றோம். தேர்தல் சமயத்துல இந்த மாதிரி பொய்யை சொல்லி ஏமாத்துறது உங்களுக்கு ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. பொதுமக்கள் உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கான், வாழ்வாதாரத்துலேருந்து போராடிட்டு இருக்கான். அது உங்களுக்கு பேஷனா தெரியுதா? ஓட்டு கேட்க வரும்போது தான் தெரியும் அது பேஷனா ரியாக்ஷனான்ட்டு. அதாவது உங்க ஆட்சியில நீங்க செஞ்ச நல்லது என்ன? அதிமுக ஆட்சியில் அதை இந்த செய்வதாக இந்த தவறு சொல்றதுக்கு பேசுறது நீங்க யாரு? அதுக்கு நீங்க தேவை கிடையாது. அதுக்கு 1000 பேர் இருக்காங்க. உங்க ஆட்சியில மக்களுக்கு ஏதாவது நன்மை செஞ்சிருக்கீங்களா? உங்க மேல குற்றச்சாட்டு வைத்தால், இப்போ இந்த நரிக்குற ஒரு பிரச்சனையா இருக்குது சொல்றோம் அப்படின்னா நீங்க அதை என்ன செய்யணும்? அந்த குற்றத்தை செய்தவர்களை சரி செய்ய வேண்டுமே தவிர அது அதிமுக ஆட்சியில் அங்கே நடக்கலையா அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன அர்த்தம்? உங்கள் குற்றத்தை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள், அதே சமயத்தில் அடுத்த கட்சி ஆட்சிக்கு வர போகிற கட்சியும் குற்றச்சாட்டு பண்ணுறீங்க, அவ்வளோதான். மற்றபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கண்டிப்பா இந்த எல்லாத்துக்கும் 2026 தீர்வு கிடைக்குமா சார்? நிச்சயம் கிடைக்கும் தான் பொதுமக்களும் நம்பிக்கிறாங்க, நம்பிக்கையோடு இருக்காங்க. இப்போ அங்கங்கே பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்லாம் வேதனையாக வருத்தமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எதில் பார்த்தாலும் பிரச்சனை. மின்கட்டண உயர்வு பாவம் எந்த அளவுக்கு உயர்ந்து போச்சுன்னு சொல்லி நடுத்தர மக்களுக்கு தான் தெரியும், பணக்காரர்களுக்கு தெரியாது. ஏழை எளிய நடுத்தர மக்கள் இதனால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதையும் இவங்க என்ன சொன்னாங்க, 1 மாதத்துக்கு ஒரு நாங்கள் கணக்கெடுத்து அதை பண்ணுவோம், அதனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் வருன்னாங்க. இவங்க ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணினா கூட பரவாயில்ல. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா 300 இருந்தது 3000 ரூபாய்க்கு போச்சு, 10 மடங்கு உயர்ந்து போச்சு. வீட்டு வரியாக இருக்கட்டும், தண்ணீர் கட்டண வரியாக இருக்கட்டும், இப்படி எல்லா வரியுமே பல மடங்கு உயர்த்தி ஒரு மோசமான ஆட்சி நடக்கிறது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கும் மாநிலமாக 4.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்காங்க. அது என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு தெரியலங்கிறது இன்னொரு பக்கம். மத்திய அரசு கொடுத்த 4000 கோடி ரூபாய் இவங்க செலவே பண்ணலைங்கிறது இன்னொரு பக்கம். இப்படி பல்வேறு பிரச்சனைகள், குற்றச்சாட்டுகள். திமுக தொடர்ந்து மக்கள் விரோத ஆட்சியை செய்து வருகிறதுங்கிறது உறுதிப்பட தெரிகிறது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இப்போ முக்தார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் காமராஜரை பற்றி தவறாக பேசிட்டேன், நம்ம பல போராட்டங்கள் நடத்தணும், இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. கடந்த 2-3 நாளைக்கு முன்னாடி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றியோ அவங்க குடும்பத்தை பற்றியும் அவதூறாக பல்வேறு கருத்துக்களை பேசுகிறாங்க. இப்போ ஆட்சியாளர்களுடைய ஆசி இல்லாமல் இவங்க இந்த மாதிரி பேசுவாங்க. அவங்களுடைய நோக்கம் என்பது கருணாநிதியை தமிழ்நாட்டின் ரோல் மாடலாக மாற்ற வேண்டும், கருணாநிதி ஒரு ஐக்கான மாற்றணும். அப்போ அதுக்கு தடையாக இருக்கிறதெல்லாம் யார்? ஃபஸ்ட்டுக்கு விருந்தினர் காமராஜர், 2வது எம்ஜிஆர். அப்போ இவங்களுடைய அந்த பிம்பத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பர்சனல் பக்கங்கள் இதெல்லாம் பேசுகிறாங்க. இதே கருணாநிதியை பற்றியோ, ஸ்டாலினை பற்றியோ, உதயநிதியை பற்றியோ பர்சனல் பக்கங்களை நம்ம பேசினால் அது எப்படி இருக்கும்? அது அரசியல் நாகரிகம் கிடையாது. இந்த மாதிரி நபர்களை இந்த மாதிரியான விஷயங்கள் மக்களுக்கு புரிய வருதா சார்? தெரிய வருதா? மக்கள் உணர்றாங்க? மக்களுக்கு எல்லாமே புரியுதுங்க, புரியாமல் கிடையாது, மக்களுக்கு எல்லாமே தெரியுது. ஆனால் இவர்களுடைய அல்ப சந்தோஷத்துக்காக மாதம் 3 லட்சம் சம்பளம் கொடுத்துட்டு முக்தார் போன்ற ஊடக வியாபாரிகளை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி தவறுதலாக பிரச்சாரம் பண்ணுவது ஏற்றுக்கொள்ள முடியலன்றதான் சொல்ல வரேன். சட்ட ஒழுங்கு சரியான நேரம் உள்ளே போயிருப்பா இல்லையா? இப்போ திமுகவுக்கு எதிராக ஒருத்தர் பேசினாருங்க, லியோங்கிற ஒருத்தரை கைது செய்கிறாங்க, சவுக்கு சங்கரை கைது செய்கிறாங்க. அந்த ஆர்வம் ஏன் முக்தார் மேலே இல்லை? முக்தார் இவர்களோட மோசமாக பேசுகிறான், சாதி எனக்கு மலங்கிறான். ஆனால் சாதிவாதிகளை கூப்பிட்டு தான் மலத்தை தன் உடம்புலாம் பூசிக்கிட்டு மலம் தன்ற பண்ணி போல் இந்த மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் பேசுறது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அது அரசு வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்குது. கண்டிப்பா இதற்கெல்லாம் தீர்வு 2026 எட்டப்படுதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அரசியல் ரீதியா பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி.